இந்த உணவு மருத்துவம்னு பார்த்துக்கிட்டோம்னா உடம்புல ஒரு நோய் இருக்குது, அந்த நோயை சரி பண்ணுறதுக்கு நம்ம இந்த உணவு சாப்பிடணும் அப்படின்றத நம்ம ஒரு கருத்து. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நிறைய மருத்துவர் வந்துட்டு கேலரி அப்படின்ற விஷயத்தை தான் அதிகமாக பேசுகிறாங்க. நீங்கள் இந்த மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ கலோரி இருக்குது, இந்த புரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ கலோரி இருக்குது, அதை தான் பேசுகிறாங்க. அந்த கேலரிங்கிறது யாருக்கு உங்களுக்கு பொருந்தும்னா, அதீத எடை உள்ளவருக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கும் வெயிட் கம்மியாக இருக்கிற வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் தான் அந்த கேலரின்ற ஒரு ஆப்ஷன் பயன்படும். ஒரு நோய் சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு அந்த உணவை அது வாத உணவா பித்த உணவா கப உணவான்னு பார்த்து அவருக்கு ஏற்பட்டிருக்கிற வாத நோயை பித்த நோயை கப நோயின்னு பார்த்து அதற்கு தகுந்தாற் போல தான் நம்ம ஒரு உணவு மருத்துவத்தை நம்ம ஆலோசனையை வழங்க முடியும். ஆனால் இந்த மாதிரியான சிந்தனைகள் யாரும் சொல்லாமல் தவறான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு மூளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு நம்ம பித்த உணவை சஜஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா மூளைங்கிறது ஒரு அக்னி அதிகமாக இருக்கனால வரக்கூடிய பிரச்சனை. அப்போ அக்னியை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் கொடுக்கக்கூடாது. அப்போ இது சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம உணவு கொடுக்கணும். ஆக ஒரு 3 பேர் இருக்கான 3 பேருக்குமே மோர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு சளி பிடிக்கும், ஒருத்தருக்கு சளி பிடிக்காது. அதே ஒருத்தரை எடுத்துக்கிட்டு ஒரு வாத உணவு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பருப்பு சார்ந்த விஷயம் கொடுத்தோம்னா கேஸ் ட்ரபிள் ஆகும். ஒரு அதீத ஒரு சிக்கன் மாதிரி கொடுத்தோம்னா உடம்புல நெருப்பு சக்தி அதிகமாகும். ஒரு கூலிங்கான ஒரு உணவு கொடுத்தோம்னா அவருக்கு சளி பிடிக்கிற இந்த மாதிரி பிரச்சனை. அப்போ உணவின்ற ஒரு அங்கம் உடம்புக்குள்ளே போய் ரத்தத்தில் கலக்கும்போது அது வேறு ஒரு உயிர்க்கூறாக மாறுது இல்லையா? அந்த புரிதல் இருக்கிறவங்க தான் உணவு மருத்துவ ஆலோசனையை முழுமையாக வழங்க முடியும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இயற்கை மருத்துவம் மற்றும் சித்த மருத்துவ அடிப்படையில் நாங்கள் எல்லா நோய்களுக்குமே உணவு மருத்துவமும் அதற்கான மூலிகை மருத்துவம் கொடுத்து நாங்கள் சரி பண்ணிகிட்ருக்கோம். மேலும் ஹெல்த் டிப்ஸ் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணி பயனடைங்க. நன்றி.